வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சுமார் 4800 கோடி டெண்டர் ஊழல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. முதல் விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஜராகாத காரணத்தினால் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. சரி, எதற்காக எடப்பாடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற முழுமையான தகவலை நாம் பார்க்கும் பொழுது, அதிமுகவின் ஆட்சியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு கூவத்தூரில் எடப்பாடி தான் முதல்வர் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினார். மேலும் கொரோனா காலகட்டம் என்ற காரணத்தினால் பல கோடிகள் சத்துணவு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதன் காரணமாக சத்துணவிற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி அனைத்துமே ஊழல் செய்யப்பட்டதாகவும், டெண்டர் ஊழல் முறைகேடு 7 ஆண்டுகள் வரை எடப்பாடிக்கு வழங்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று பல்வேறு முறை கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. நீதிமன்றத்தை சந்திக்க தயார் என்றும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் எடப்பாடி உண்மையில் டெண்டர் ஊழல் முறைகேடு செய்திருப்பதாகவும் 4800 கோடி வரை மோசடி செய்திருப்பதாகவும் அதிமுகவின் தொண்டர்களை சந்தேகம் ஏற்படும் வகையில் அவரது செயல்பாடுகளும் இன்று அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் சில நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி ஆரம்பத்தில் இந்த வழக்கை நான் சந்திக்க தயார் என்று கூறியிருந்தார். தற்பொழுது ஏன் அந்தர்பல்ட்டி அடிக்கிறார் என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் ஆட்சியில் முதல்வராக எடப்பாடி இருந்தார், துணை முதல்வராக OPS அவர்கள் இருந்தார். அப்போது OPSற்கும் தொடர்பு இருக்கலாமே என்ற சந்தேகம் எழலாம். ஆனால் முழுமையாக எடப்பாடிக்கு மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்கிறது. எடப்பாடி தனி தீர்மானம் மூலமாக அவரது கையொப்பம் மட்டும் போட்டு சில டெண்டர்களை வழங்கலாம். அதன் அடிப்படையில்தான் சாலை டெண்டர் மற்றும் சத்துணவு டெண்டர் முறைகேடு செய்யப்பட்டதாக புகார்கள் தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல கோடி லஞ்சமும் பேசப்பட்டது. ஆனால் பொதுநல வழக்கு போடப்பட்டவர் இதற்கு மயங்காத காரணத்தினால் இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது.